ஒரு ஊழியக்காரன் சத்தியத்துல வைராக்கியம் இருந்தா என்ன செய்வான் அப்படின்னா, இந்த விசுவாசிக்கு பயப்பட மாட்டான். இதுதான்பா வேதம் சொல்லுது, இருக்கிறான் தான் இருங்க, இப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். என்ன அப்படின்னா, இப்ப இந்த விசுவாசி ஓடிட்டா நம்ம என்ன செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க இந்த விசுவாசி ஓடிட்டா என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஊழியம் பயந்து, ஊழியம் யாருக்கு பயப்படுறாரு? விசுவாசிக்கு பயந்து அவரு வேதத்துல இல்லாதத செய்து சபைய இன்னைக்கு என்ன செய்கிறார்னா, தன்னுடைய பாரம்பரிய அருவருப்புகளினால, வேதத்தில் சொல்லப்படாத அருவருப்புகளினால மகா பரிசுத்த தலமாகிய சபைய கிருபாசன தண்டையில வந்துட்டோம் சொன்னிக்கிற அந்த சபைய இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஆமா, ஜனங்களினாலும் ஊழியர் பயந்து அதை தீட்டுப்படுத்துவதற்கு அனுமதித்து விடுகிறார். ஆனா பரலோகம் அதை கேட்டு என்ன செய்யும் அப்படின்னா, அதை பார்த்து ரொம்ப துக்கப்படும். என்னுடைய சபைய இன்றைக்கு இந்த மேய்ப்பன் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி ஜனங்களோடு சேர்ந்து பாரம்பரியத்தினால என்னுடைய சபையை பாழாக்கி சகல அருவருப்புகளை சபைக்குள்ள செய்து என்னைய சபையை விட்டு தூரப்படுத்தி இன்னைக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன் துக்கப்படுவாங்க. இப்ப நம்ம யாரை மகிழ்ச்சி ஆக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஓடி போற விசுவாசிய சந்தோஷப்படுத்துவதற்காக இதை செய்துட்டோம். ஆனா நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற அந்த தேவனை துக்கப்படுத்திட்டோம். இப்போ இவர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேன், இது வேதத்துக்கு புறமானதுன்னு சொன்னா அவங்க போயிருவாங்கன்னு ஒரு பயம். ஆனா தேவ பிள்ளைய அந்த விசுவாசிய இன்றைக்கு என்ன செய்திருக்கலாம்? சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை அதனால ஒரு ஏதோ காணிக்கை கொடுத்திருப்பாங்க, சோத்தை போட்டிருப்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்திருப்பாங்க, அதுல நம்ம சந்தோஷம் அடைந்திருப்போம் இல்லையா? ஆனா தேவன் என்ன செய்திருப்பாங்கன்னா, அவங்க துக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப மனம் உடைந்திருப்பாங்க, என் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே பகுதியில் அன்றைக்கு இதெல்லாம் வேதத்துக்கு புறமானது, நான் அந்த சபைக்குள்ள செய்ய மாட்டேன், இதற்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இருப்போம். அப்படின்னா பரலோகம் என்ன செய்திருக்கும்? அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். பரலோகம் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளை சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டி வேதத்தில் இல்லாதவைகளை செய்ய சொல்லுகிற வேளையிலே அவன் ஜனங்களை பார்க்கிற, அதாவது பகுதியிலே அல்லாதபடிக்கு அவன் என் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற ஒரே பகுதிக்காக, என் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி ஒருவேளை அந்த குடும்பங்கள் போயிருந்தா கூட பரலோகம் என்ன செய்திருக்கும் அப்படின்னா, நீ அதை செய்யாத நிமித்தம் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆனா நீ செய்து தேவனுடைய சபையை என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்? பாழாக்கி கொண்டிருக்கிறோம். யாரு? மேய்ப்பர்கள். அதனாலதான் ஆமா, சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பனுக்கு ஐயோ,